ஹாய், ஹலோ. இந்த ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டு எனக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது, நாளாகுது. ஏன்னா, எப்படி ஓப்பன் பண்றது வீடியோ அப்படின்னு திங்க் பண்ணியே வீடியோவே பண்றதில்ல. ஸோ ஓப்பனிங்கே இனி நம்ம இதுல கிடையாது. இனி டைரக்ட்டா ஸ்டோரி தான். இன்னைக்கு ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம வீட்ல ஒரு அலமாரி பண்ண போறோம். 2 அலமாரி உண்டு. ஒண்ணு வந்து பீரோல் வந்து அவங்க ஆல்ரெடி ஆக்குபை பண்ணிட்டாங்க ஃபுல்லு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக்ல நான் ஃபேப்ரிகேட்டர் அப்படிங்கிறதுனால, பிளாஸ்டிக்ல ஒண்ணு செஞ்சோம். அந்த அலமாரி வந்து அதுவும் இப்போ ஃபுல்லு. என் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் கன்னா பின்னான்னு இந்த மாதிரி கிடக்கும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸ வந்து நான் ஒரு அலமாரி செஞ்சு அதுக்குள்ள வைக்க போறேன். அலமாரி செய்றதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பைசாவே ஆகாது. எனக்கு வந்து 0 அமௌண்ட் 0 தான். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, என் பேரு விமல். இந்த வீடியோல தான் சொல்றேன்னு நெனைக்கிறேன். என் பேரு விமல். நான் ஒரு அலுமினியம் ஃபேப்ரிகேட்டர். ஆ ஃபேப்ரிகேட்டர் அப்படிங்க சொல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேக்ஸிமம் ஃபேப்ரிகேட்டர்னா முனைவோர் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அந்த அலுமினியம் இருக்குல்ல, அலுமினியத்த எப்படியாவது ஏதாவது ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்து, அத நமக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் கப்போர்டு, டிவி யூனிட் இந்த மாதிரி மாத்துறது தான் வந்து ஃபேப்ரிகேஷன். அப்ப அந்த வேலை செய்றவன் தான் நான். அப்போ எனக்கு இப்போ வந்து அலமாரி தேவைப்படுது. ஸோ நான் அத செய்ய போறேன். இதுக்கு வந்து எனக்கு செலவே ஆகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் வேலை செஞ்சிருப்பேன்ல. அதுல மீதி திங்ஸ் வந்திருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் சேர்த்து ஒரு டிசைனா போட்டு நான் செஞ்சுருவேன். இப்போ நீங்க வந்து வெளிய ஒரு அலமாரி, அதாவது கபோர்டு, ஏதாவது பீரோல ஏதாவது எடுக்கிறீங்கன்னு வைங்களேன். அதுக்கு வந்து எவ்வளோ ஆகும்னா, மினிமம் ஒரு 8,000, 7,000 இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்ப நான் இதே வெளிய யாருக்காவது செஞ்சு குடுத்தேன்னா, நான் 15,000 சார்ஜ் பண்ணுவேன். ஒரு யாருக்காவது வெளிய செஞ்சு குடுத்தேன்னா, நான் ஒரு 15,000 சார்ஜ் பண்ணுவேன். ஆனா, இப்ப எனக்குன்னு வர சொல்ல பாருங்களேன். இதெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ். என்ன பெனிஃபிட்ஸ்னா, இப்போ நீங்க ஒரு வீடு சம்பந்தமான ஏதாவது ஒரு வேல பார்க்குறீங்க. பிசிக்கல் ஓரியன்டட் ஒர்க், ட்ரில்லிங், கட்டிங் இந்த மாதிரி ஒரு வேல பார்க்குறீங்கன்னா, உங்க வீட்ல வந்து ஒரு ஸ்க்ரீன் போடணும்னா நீங்களே போட்டுக்கலாம். ஒரு ஃபோட்டோ தொங்க விடணும்னா நீங்களே பண்ணிக்கலாம். ஸோ வீட்ல உள்ள எல்லா வேலையுமே மேக்ஸிமம் நீங்களே பண்ணிக்கலாம். அந்த பேசிக்கா உள்ள எலக்ட்ரிக்கலும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, அதையும் நீங்க பண்ணிக்கலாம். எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு அட்வான்டேஜ். இப்போ இதுல என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 15,000 நான் சேவ் பண்ண போறேன். இப்ப நான் வெளிய வந்து யாருக்காவது செஞ்சேன்னா 15,000 கேட்பேன். ஆனா எனக்கு நானே செய்றதுனால 15,000 கிடையாது. எனக்கு வந்து எவ்வளோ செலவாக போகுதுன்னா, ₹0. ஸோ என் கடையில வந்து மெட்டீரியல் இருக்கு. அத வச்சு நான் ஒரு கபோர்ட் செய்ய போறேன். என்ன பிளானிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கபோர்ட்ல எத்தன ஷெல்ஃப் வைக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு பிளானிங். ஸோ கலர் வந்து நம்ம கடையில இருக்கும். ஏதாவது ஒரு கலர போட்டு விடலாம். ஸோ இதான் இது. இண்டிபெண்டன்ட்டா நீங்க ஒர்க் செய்றீங்க, தனியா வேலை செய்றீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல டிசிப்ளின் வேணும். டிசிப்ளின், பங்க்சுவாலிட்டி, கன்சிஸ்டன்சி தொடர்ச்சியா வேலை செய்யணும் அப்படின்னு வேணும். நமக்கு கிடையாது. நமக்கு சுத்தமா கிடையாது. நான் என்ன பண்ணியிருக்கேன், 10 நாள் லீவ் போட்டாச்சு. 10 நாள் லீவ். வேலையே எடுக்கல. ரீசென்ட்டா 10 நாள். நேத்து மே 1 லேபர்ஸ் டேங்கிறதுனால ஒரு 2 ஃபோட்டோ ஃப்ரேம் செஞ்சிருக்கேன். இன்னைக்கு சும்மா இருந்தே போர் அடிக்குது. ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார்ட்ரோப் பண்ணி YouTubeல போட போறேன். இப்போ சொந்தமா வேலை செய்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த மாரி செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப வேணும். எனக்கு செல்ஃப் டிசிப்ளின் தொடங்குனா முடிக்கணும். ஆனா தொடங்க மாட்டேன். நம்ம வேலை செய்யறதே கிடையாது. வேலைக்கு போறதும் கிடையாது. இருந்தா செய்வோம். இல்லாட்டி தூங்குவோம். இந்த மாரி கதையில தான் போயிட்டுருக்கு. ஸோ செல்ஃப் டிசிப்ளின் வந்து தனியா வேலை செய்யணும்னா ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்க அப்படின்னு வைங்களேன். அங்க வந்து உங்கள யாரும் எல்லாரும் கொஸ்டின் கேட்பாங்க. அ ஏன் வரல? எத்தன மணிக்கு லேட்டு? அது இது அப்படி இப்படின்னு ஃபோன் பண்ணி இது இதுன்னு டார்ச்சர் பயங்கரமா இருக்கும். ஆனா எனக்கு டார்ச்சர் நான் மட்டும் தான். வேற யாரும் கிடையாது. நான் வேலைக்கு போறேனோ, போகலையோ போகலன்னா எனக்கு நட்டம். இப்போ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒழுங்கா வேலைக்கு போணும். ஒரு வார்ட்ரோப் பண்ண போறோம். வார்ட்ரோப் எதுக்காகன்னா, என் துணியெல்லாம் வெளிய வந்து குப்பையா கிடக்குது. ஸோ, அத வந்து ஒரு அலமாரிக்குள்ள வச்சு, வித் லாக்கோட பூட்டி, நமக்காண்டி ஒரு பெர்சனல் வார்ட்ரோப் ஒண்ணு பண்ண போறோம். ஸோ, அதுல ட்ரெஸ் வச்சுக்கலாம், ஷூ வச்சுக்கலாம், வாட்ச் வச்சுக்கலாம், டாக்குமெண்ட் வச்சுக்கலாம்.
அமௌண்ட் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒன்று டிசைன் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வார்ட்ரோப். நம்ம வந்து 7க்கு 4 வார்ட்ரோப் செய்ய போகிறோம். 3, 4, 5, 6, 7. ஓகே. வித்து பார்த்தீங்கன்னா 4 அடி, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 7 அடி. ஓகே. இதில் வந்து 1 தட்டு, 2 தட்டு, 3 தட்டு. இப்போ ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ஓகே 4 தட்டாக போட்டுரும். 1, 2, 3, 4 4 தட்டு வரும். ஸோ இந்த பார்ட்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்படி ஒரு 1.5 இன்ச் இப்படி பிரிச்சிரும். ஸோ இது வந்து லாக்கர் இல்லாட்டி இதில் ஒரு ஷெல்ஃப், இந்த மாதிரி ஒரு டிசைன். இது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹேங்கர், துணி வைக்கிறதுக்கு ஹேங்கர் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கீழே வந்து இதில் ஷூஸ் வச்சுக்கலாம். இது இது வந்து பேண்ட்டு, ஷர்ட்டு, டிஃப்ரெண்ட் க்ளோத்ஸு. இதில் வந்து நம்ம தேவையான இந்த பிளேசர் மாதிரி எதையாவது தொங்க போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து டாக்குமெண்ட் ஏதாவது வைக்கிற மாதிரி இப்படி ஏதாவது பிளான் பண்ணி, இதுதான் வார்ட்ரோபோட இன்னர் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் அவுட்டரில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஓகே. இதுதான் 2 டோர் வச்சு லாக் வச்சு பண்ண போகிறோம். ஸோ இந்த வார்ட்ரோப் தான் இன்னைக்கு பண்ண போகிறோம். சொன்ன மாதிரியே நம்ம ஒரு அந்த கபோர்டு செஞ்சிட்டோம். அந்த வார்ட்ரோப் பிளான் பண்ண மாதிரி செஞ்சிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது லெவெண்டர் அந்த மாதிரி ஒரு கலர், அதுக்கப்புறம் சென்டரில் ஒயிட்டு, கீழே மறுபடியும் அதே கலர். ஸோ இந்த ஒயிட்டுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ஸ்ட்ரிப் ஒன்று கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக கதை என்னென்னா இந்த லாவெண்டர் கலரில் வந்து நமக்கு ஷீட்டு வந்து 6 அடி தான் இருந்து, மீதி 1 அடி மிஸ்ஸிங். ஸோ அதுக்கு ஒரு துண்டு போடையினால தான் இந்த சென்டரில் இந்த டிசைன், இல்லாட்டி ஒரே கலரில் வந்திருக்கும். ஆனால் அந்த துண்டு போட்ட டிசைனே இப்போ நல்லா தான் இருக்குது. சென்டரில் கீ இது பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் கோல்டு பிரான்ஸ் ஹேண்டில், இதுவும் பிரான்ஸ் ஹேண்டில். இது வந்து அலுமினியம். அந்த பார்டர் வந்து அலுமினியம். அதே மாதிரி சில்வர் கீ. ஸோ லாக் அன்லாக் பண்ணிக்கலாம். இது வந்து அவுட்டோர் டோர் ஸ்ட்ரக்சர், இது வந்து அவுட்டர் டோர் ஸ்ட்ரக்சர். வந்து இது வார்ட்ரோப் இப்படி தான் இருக்கும். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 இன்ச்சு டெப்த்து கொடுத்துருக்கு. அவுட்டர் டோர் இப்படி தான். இந்த அவுட்டர் டோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட்டரில் வந்து அலுமினியம். இது நம்மகிட்ட மீதி இருந்த அலுமினியத்தை வச்சு செஞ்சது. இது உடன் கிரெயின்ஸில் வரும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஷீட்டு. இது வந்து ரொம்ப க்ளோஸியாக இருக்கும். பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா மினுங்கும், நல்லா ஷைனிங் வந்து சூப்பராக இருக்கும். இந்த ஏத்தாப்பில் இருக்கிற டியூப் லைட் கூட அப்படி அந்த மிரர் மாதிரி தெரியும். ஸோ நம்மளுமே ஒரு மிரர் மாதிரி தெரியும், அந்த அளவுக்கு க்ளோஸியாக இருக்கும். இது வந்து பிவிசி ஷீட்டு, ஹேண்டில் வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் லாக் வச்சுக்கிறோம். ஸோ அன்லாக் பண்ணுறோம். இது இன்னரில் இப்படி தான் இருக்கும். அலுமினியம் உள்ள ஷீட்டு. இந்த ஷீட்டு பார்த்தீங்கன்னா 3 mm திக்னஸ் வரும். அப்புறம் இதில் ஒரு லாக் இருக்குது, எக்கோ டவர் போல்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் உள்ள இன்னர் ஸ்ட்ரக்சர். ஸோ மேலேருந்தே வரும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 7க்கு 4 சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாயிட்டு, நமக்கு 6.5க்கு 4 போதும், நம்ம 7க்கு 4 வச்சுருக்கோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கர்டைன் பைப் கொடுத்து அதில் நம்ம ஷர்ட் வந்து ஏதாவது தொங்க போட்டுக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் வச்சுருக்கு. இது வந்து ஒரு 32 இன்ச்சு, என்னோட ஷர்ட் சைஸில் வந்து 28 இன்ச்சஸ் வரும். ஸோ ஒரு 4 இன்ச்சஸ் ஸ்பேஸ் கொடுத்து அந்த மாதிரி வச்சுருக்கு. பேக்ரவுண்ட் வந்து பிவிசி ஷீட்டால் கவர் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்தீங்கன்னா சேஃப்டி கவர். இது ஒரு ஃபஸ்ட்டு ஷெல்ஃபு.
மொத்தம் 1, 2, 3, 4 ஷெல்ஃப் குடுத்துருக்கு. அடுத்து மேல பார்த்தீங்கன்னா, லாக்கர். இது ஒரு லாக்கர். இது உள்ள ஒரு ஷெல்ஃப் வைக்கணும். கொஞ்சம் வேலை இருக்கு. ஸோ, அதனால நான் தொறந்து காட்டல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சேஃப்டி பிளேஸ் மாரி. இதுல நீங்க வாட்ச் வச்சுக்கலாம். இல்லாட்டி டாக்குமெண்ட் வச்சுக்கலாம். அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நீங்க இதுல வச்சுக்கலாம். வாட்ச், டாக்குமெண்ட், சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க இதுல வச்சுக்கலாம். ஸோ, இது வந்து புல்லிங் மெத்தட்ல குடுத்துருக்கு. ஸோ, ரன்னர் வச்சு இதை இழுக்கிற மாதிரி குடுத்துருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப். இதுல க்ளோத்ஸ் வச்சுக்கலாம். இதுல க்ளோத்ஸ் வச்சுக்கலாம். இதுல க்ளோத்ஸ் வச்சுக்கலாம். ஸோ, கடைசியா பார்த்தீங்கன்னா இது வந்து ஷூ வைக்கிறதுக்கு. வெளியே இழுத்துக்கலாம். ஸோ, இதுல வந்து கண்டினியூஸா ஷூ வச்சுக்கலாம். அப்படி இதுக்குள்ள தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சாக்ஸ் வச்சுக்கலாம். சாக்ஸை வந்து இதுக்குள்ள வச்சு இதை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏரியாவில் வந்து நம்ம சாக்ஸ் வச்சுக்கலாம். இது வந்து ஷூ. இது ஷூ ரேக்கு, க்ளோத்ஸு மேலே பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு தொங்க போட்டுக்கலாம். சைடில் இன்னொரு சேஃப்டி லாக். அவ்வளோதான். இந்த மாதிரி இந்த வீடியோவில் அடுத்த பார்ட் 2 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எப்படி க்ளோத்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து பார்ட் 2ல் வரும். ஸோ, பார்ட் 2 வீடியோ, இந்த வீடியோவை லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 2 வீடியோவில் உங்களுக்கு நான் இதில் எப்படி க்ளோத்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். லாக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு லாக் இருக்கும். இந்த மாதிரி இப்படி வச்சு மேலே இழுத்தீங்கன்னா லாக் ஆயிரும். ஸோ, இந்த டோர் லாக் ஆனால் தான் நம்மளால லாக் பண்ண முடியும். அது ஒரு ரைட் ஹேண்ட் சைடு டோர் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட்டில் ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பினீங்கன்னா லாக் ஆயிரும். ஸோ, அவ்வளோதான். இந்த கபோர்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு எதுவும் வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கலரில் இருக்கும். காரணம் என்னென்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சைட்டில் உள்ளது. ஒவ்வொரு சைட்டில் இருந்து மீதி வந்த மெட்டீரியலை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எனக்கு காஸ்ட் ஃப்ரெண்ட்லி, அதாவது காஸ்ட் ஃப்ரெண்ட்லினா பைசாவே இல்லை, ஃப்ரீயாக செஞ்சது. ஸோ, இதே மாதிரி கபோர்ட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.